அன்பினர்களே, வளைகுடா அமெரிக்கா இஸ்ரேல் போர் 21வது நாளை எட்டிய இன்று வெள்ளிக்கிழமை இரவு செய்தியாக மத்திய கிழக்கு முழுவதும் தீவிரமடைந்து வரும் நிலையில் சவுதி அரேபியா, கட்டார், குவைத், அமீரகம் உட்பட வளைகுடா முழுவதும் உள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு வசதிகள் மீது ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கின்றது. இது நேரம் ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பதற்காக சற்று முன்பு அமெரிக்க அதிபர் தனது தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார். அங்கு புகை மண்டலமாக காட்சி அளிக்கின்றது. இதேவேளை ஒரு தரைப்படை அணியை அவர் அனுப்புவதற்கான ஒரு ஆலோசனையும் நடத்தி வருவதாகவே பென்டகன் தெரிவித்துள்ளது. ஆக நாம் இன்று வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து ஒரு வாரம் வரையும் நாம் சொல்லுகின்றோம் ஈரான் கண்டம் கடக்கும் காலம். ஏனெனில் மிகப்பெரிய தாக்குதலை நெய்னா பெரிய சாத்தான் ஆரம்பித்திருக்கின்றார். சின்ன சாத்தான் செய்திகள் அறிக்கைகள் வருகின்றது. சின்ன சாத்தான் செத்து இருக்க வாய்ப்பில்லை, மிகப்பெரிய ஒரு அண்டர் ட்ரீட்மெண்டில் இருப்பதாகவே அங்கிருந்து கிடைக்கின்ற பல செய்திகள் தெரிவிக்கின்றது. இதேவேளை ஈரானிய அமெரிக்க படைகளை தரையிறக்கும் யோசனை கொண்டே நிராகரித்தாலும் நான் அங்கு படைகளை அனுப்பவில்லை, ஆனால் ஒருவேளை அனுப்பினாலும் நான் உங்களோட சொல்ல மாட்டேன் அப்படி என்று பெரிய சாத்தான் நெய்னா என்று ஊடக ஒரு அறிக்கையில் ஊடகக்காரங்க கேட்ட கேள்விக்கு சொல்லி இருக்கிறாங்க. இதேவேளை இஸ்ரேலிய எண்ணெய் நிலையம் ஒன்று ஈரானிய ஏவுகணை தாக்குதலால் தொடர்ந்து எரிஞ்சு கொண்டிருக்கின்ற அது வந்துட்டு ஹைபா பக்கமா இருந்து ஆக மிகப்பெரிய தாக்குதல் இன்றும் விட்டு வைக்காம இன்று சில நாடுகளில் வெள்ளிக்கிழமை, சில நாடுகளில் தஹீத் அணியினர் நோன்பு பெருநாள் கொண்டாடுகின்றார்கள். இன்று தான் சனிக்கிழமை தான் இன்று பெரிய, அதாவது சிங்கப்பூர், டர்க்கி, இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் பெருமளவு பெருநாள் தினத்தை கொண்டாடுகின்றார்கள். இதுதான் இன்றைய செய்திகள். உலக பரப்பு இந்த செய்தி நாம் வழங்குகின்ற போது ஹார்முஸ் ஜலசந்தியிலே மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்று வருகிறது. அந்த தாக்குதல் குறித்தான செய்தியில் தான் காய் வந்திருக்கிறோம். வாங்க நேர ஸ்ட்ரைட் ஹார்முஸ் ஏரியாவுக்கு போவோம். ஜலசந்திக்கு வந்துட்டோமா, வான்வழி தாக்குதல் இருந்து ஆக்கிரமிப்பு வரை ஹார்முஸ் நீர்வழியை திறக்க ஈரானை நிர்பந்திக்க ஹாக் தீவை கைப்பற்றுவதற்கான ஒரு திட்டத்தை நெய்னா தீட்டி இருக்கின்றாராம். விரிவான வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து ஹார்முஸ் நீர்வழியை மீண்டும் திறக்க தெஹ்ரானை நிர்பந்திப்பதற்காக ஈரானின் ஹாக் தீவை, அது ஐலண்ட் என்ன பற்றிய தீவு இருக்கு இல்லையா, அதை கைப்பற்றப்படலாம். ஹாக் தீவை ஆக்கிரமிப்பது அல்லது முற்றுகை இடுவது குறித்து ட்ரம்ப் நிர்வாகம் இன்று மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது. பாரிய வான்வழி தாக்குதல்களை நடத்திய சில வாரங்களுக்கு பிறகு ஹார்முஸ் நீர்வழியை மீண்டும் திறக்க தெஹ்ரானுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக ஈரானின் ஹாக் தீவை ஆக்கிரமிப்பது அல்லது முற்றுகையிடுவது குறித்த திட்டங்களை ட்ரம்ப் பரிசீலித்து வருகின்றார் என்றும் அதற்கான ஒரு தாக்குதலை இன்று தொடுத்திருக்கின்றார். அத்தகைய ஒரு நடவடிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டால் அதற்கு மேலும் துருப்புக்கள் தேவைப்படும் என்றும் 3 வெவ்வேறு கடற்படை பிரிவுகளை அப்பகுதிக்கு அனுப்பி இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வெள்ளை மாளிகையும் பென்டகனும் விரைவில் இன்னும் அதிகமான துருப்புக்களை அனுப்புவது குறித்து பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் இன்று வெள்ளிக்கிழமை மாலை ஒரு செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார். கடற்கரையில் இருந்து 15 மைல் தொலைவில் அமைந்துள்ளதும் ஈரானின் 90% கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை செயலாக்குவதுமான ஹாக் தீவை கைப்பற்றும் ஒரு நடவடிக்கையாக அமெரிக்க படைகளை இன்னும் நேரடியாக தாக்குதலுக்கு அவர் அனுப்ப போகின்றாராம். மேலும் ஹார்முஸ் ஜலசந்தியை சுற்றியுள்ள ஈரானின் ராணுவ திறனை அமெரிக்க ராணுவம் மேலும் குறைத்த பின்னரே தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதல் மூலம் ஈரானியர்களை மேலும் பலவீனப்படுத்தவும் அந்த தீவை கைப்பற்றவும் பின்னர் அவர்களை வலுக்கட்டாயமாக பிடித்து பேச்சுவார்த்தைகளுக்கு பயன்படுத்தவும் எங்களுக்கு சுமார் 1 மாதம் தேவைப்படும் என்றும் வெள்ளை மாளிகையின் சிந்தனை பற்றி அறிந்த ஒரு வட்டாரம் தெரிவித்திருக்காக இந்த தாக்குதல், இந்த யுத்தம் மே மாசம் வரையும் செல்வதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு தற்போது நிலவரத்தின் படி. ட்ரம்ப் ஹார்முஸ் தீவை திறக்க விரும்புகிறார். அதை சாத்தியமாக்க அவர் ஹாக் தீவை கைப்பற்ற வேண்டி இருந்தால் அது நிச்சயம் நடக்கும். அவர் கடலோர படையெடுப்பை நடத்த முடிவு செய்தால் அது நிச்சயம் நடக்கும் என்றும், ஆனால் அந்த முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. ஈரானுக்கு ஹாக் தீவு மிக முக்கியமான ஒரு பொருளாதார மையமாகவே பார்க்கப்படுகிறது. சிறிய பரப்பளவை கொண்டிருந்தாலும் ஹாக் தீவு ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை மையப்படுத்தி செயல்படுகிறது. தீவில் உள்ள ஒரு முனையம் நாட்டின் பெரும்பாலும்
பெரும்பாலான வெளிநாட்டு எண்ணெய் ஏற்றுமதியை கையாளுகிறது. ஈரான் தனது கச்சா எண்ணெய் வகைகளிலிருந்து காக் தீவு உந்தி ஏற்றுமதி செய்கிறது. அங்கு பெரிய டேங்கர்களில் ஏற்றப்படும் வரை சேமிப்பு கிடங்குகளில் வைக்கப்படுகிறது. தீவின் ஆழ்கடல் துறைமுகங்களில் இருந்து டேங்கர்கள் புறப்பட்டு பாரசீக வளைகுடா வழியாக தெற்கே பயணித்து முக்கியமான ஹார்முஸ் ஜலச்சந்தியை சுற்றி வந்து பின்னர் பொதுவாக ஆசியாவை நோக்கி செல்கின்றன. ஈரானின் முக்கிய கச்சா எண்ணெய் இறக்குமதியாக சீனா ஈரானிய கச்சா எண்ணெயின் மிகப்பெரிய நுகர்வோர் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்க படைகள் காக் தீவில் அமைந்துள்ள ஏவுகணை சேமிப்பு கிடங்குகள், கடற்கரை கன்னிபிடி கிடங்குகள் மற்றும் பிற பாதுகாப்பு தொடர்பான உட்கட்டமைப்புகள் உள்ளிட்ட இராணுவ தளங்கள் மீது தாக்குதலை நடத்தியிருந்தது. இந்த நடவடிக்கையை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு மேற்கொண்டதுடன் தீவின் எண்ணெய் ஏற்றுமதி வசதிகளை வேண்டுமென்றே தவிர்த்து டசன் கணக்கான இராணுவ இலக்குகள் தாக்கப்பட்டதாகவும் அது கூறியிருக்கிறது. ஹார்முஸ் ஜலச்சந்தியை மீண்டும் திறக்க ட்ரம்ப் தாக்குதலை இன்று ஆரம்பித்த பிற்பாடு எண்ணெய் விலைகள் விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளது நிலையில் தரைவழி படையெடுப்பு உடனடியானது என இஸ்ரேல் சூசகமாக தெரிவித்துள்ளது. மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நீர்வழிக்கு அருகில் ஈரானிய கப்பல்களை தாக்குவதற்காக அப்பாச்சி ஹெலிகாப்டர்களையும் தாழ்வாக பறக்கும் ஜெட் விமானங்களையும் அனுப்பியுள்ளதாக அமெரிக்கா இன்று வெள்ளிக்கிழமை மாலை தெரிவித்திருக்கின்றது. இந்த தாக்குதலை அறிவித்த ஜெனரல் டான் கைன் ஏட்டன் பாருஹாக் விமானம் தற்போது தெற்கு பகுதியில் ஹார்முஸ் ஜலச்சந்தியில் உள்ள அதிவேக தாக்குதல் படகுகளை குறிவைத்து தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலச்சந்தியை கட்டுப்படுத்துவதற்காக கடுமையான போராட்டத்தில் இந்த வாரம் எரிவாயு பல்கள் மீதான தாக்குதல்களால் எண்ணெய் விலைகள் விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்த நிலையில் இந்த தாக்குதல் தற்பொழுது நடைபெற்று வருவதாக ஹாக் தெரிவிக்கிறார். மேலும் ஈரானிய ஆட்சியின் எஞ்சிய பகுதிகளை நசுக்க தரைப்படைகளை அனுப்பக்கூடும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சூசகமாக தெரிவித்திருக்கிறார். இதுல பாருங்க, பெஞ்சமின் நெதன்யாவோட பெயர்ல செய்தி வருது. அவர் இல்ல, அவரை சுற்றியுள்ள அதிகாரிகள் அந்த செய்தி அனுப்பிக்கிறாங்க. அவர் இன்னும் ஒரு மாசம் கூட வெளியில் வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த போர் மக்கள் நினைப்பதை விட மிக வேகமாக முடிவுக்கு வரும் என்றும் பெஞ்சமின் நெதன்யாகு சொல்கின்றார். இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அல்லது பிற படைகளின் தரைவழி தாக்குதல் எந்த வடிவத்தில் இருக்கும் என்பதை அவர் குறிப்பிடவில்லை. ஈரான் அமெரிக்க படைகளை தரையிறக்கும் யோசனையை ட்ரம்ப் நிராகரிப்பது போல் தோன்றினாலும் செய்தியாளர்களும் அவர் கூறியிருக்கின்றார், நான் எங்கும் படைகளை அனுப்பவில்லை என்றும் ஒருவேளை அனுப்பினாலும் நான் உங்களிடம் சொல்ல மாட்டேன் என்று சொல்ல சின்ன பிள்ளை சொல்லலாம் பாவி. அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களில் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் அலி முகமது நைனி கொல்லப்பட்டதை ஈரானின் அரச ஊடகங்கள் தற்பொழுது உறுதிப்படுத்தி இருக்கிறது. அவர் கொல்லப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அபிக் ஃபியூரி குண்டுவீச்சு இருந்த போதிலும் ஈரானால் இன்னும் ஏவுகணைகளை உருவாக்க முடியும் என்றும் அவர் வலியுறுத்தி இருந்தார். வளைகுடாவில் உறுப்பினர்கள் நடத்திய ராணுவ பயிற்சியின் போது ஏவுகணையை சுடும் அளவுக்கு IRGCயின் படகுகள் தற்பொழுது தாக்கப்பட்டு வருகிறது. நாட்டின் மீது இந்த போரின் நிழல் விலகும் போதுதான் இந்த போர் முடிவுக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நேற்று இஸ்ரேலிய எண்ணெய் நிலையம் ஒன்று ஈரானிய ஏவுகணை சிதறல்களால் தாக்கப்பட்டதை தொடர்ந்து இது வந்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் நேரலை செய்திகளாக தெஹ்ரான் தாக்குதலில் ஈரானின் பசிஷ் உளவுத்துறை தலைவர் இஸ்மாயில் அஹமதி இஸ்ரேலிய பாதுகாப்பு படையால் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்றும் ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் போர் 21வது நாளை எட்டிய நிலையில் மத்திய கிழக்கு முழுவதும் தீவிரமடைந்து வருகின்றது. இஸ்ரேல், தெஹ்ரான் மற்றும் முக்கிய எரிசக்தி உட்கட்டமைப்புகள் உட்பட ஈரானின் உட்பகுதிகளில் தனது தாக்குதல்களை விரிவுபடுத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரான், கத்தார், சவுதி அரேபியா, குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட வளைகுடா பகுதி முழுவதும் உள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு வசதிகள் மீது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. ஹார்முஸ் ஜல சந்தி மூடப்படும் நிலையை நெருங்கி வருவதாலும் எண்ணெய் விலைகள் கடுமையாக உலகம் முழுவதும் உயர்ந்து வருவதாலும் பிராந்திய பதட்டங்கள் லெபனான் வரை விரிவடைந்து வருவதாலும் நீடித்த இராணுவ மற்றும் எரிசக்தி நெருக்கடி குறித்து அச்சங்கள் அதிகரித்து வருகின்றது உலக பரப்பில். ஈரான் இஸ்ரேல் போர் நேரலை செய்திகளாக இந்த செய்திகள் தான் நாம் இப்போது அளிவருகின்றோம். மக்களே, நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், கச்சா எண்ணெய் ஒரு பீப்பா $200 தாண்டும் போது இன்றைய நிலவரத்தில் 180 தாண்ட போகின்றது. அப்ப நாம் இலங்கையில் ஏற்கனவே 600 வரை வெட்டும் என்று சொன்னாலும் அது 800 ரூபாய், ஒரு லிட்டர் பெட்ரோல் 800 ரூபாய் வரையும்
அதிகரிப்பதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இலங்கையின் நிலவரம் என்னவென்றால் ஏப்ரல் கடைசி வரையும் தான் எங்கு எரிபொருட்களும் கேஸும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. தற்பொழுது எங்களுக்கு ஸ்டாக் 1 மாசம், நாம ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டோம், இலங்கை 1 மாதம் தான் தாக்கு பிடிக்கும். அந்த 1 மாதத்துக்குரிய ஸ்டாக் இருப்பதால் அது ஓரளவு தற்பொழுது பஜாருக்கு, அதாவது சந்தைக்கு வெளிவந்த வண்ணம் இருக்கும். அதன் பிற்பாடு எண்ட் ஆஃப் ஏப்ரல், அதாவது மே மாச முதல் வாரத்திலேயே இலங்கை இந்த யுத்தம் நீடிக்கப்படுமானால் இலங்கை ரஷ்யாவிடமிருந்தும் சிங்கப்பூரிலிருந்து இறக்குமதி செய்ய பார்க்கின்றது. அதிக விலையை கொடுக்க வேண்டி வரும், விலையேற்றம் இருக்கின்றது. அது மக்கள் தலையில் கட்டப்படும். நாம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, மிகப்பெரிய பஞ்சத்துக்கு போகும் என்று. உலகம் முழுவதும் 4.5 கோடி மக்கள் இந்த யுத்தத்தினால் வறுமையில் வாட வேண்டிய நிலை ஏற்படும் என்று ஐநாவுக்கான உணவு அமைப்பு தெரிவித்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்ல, எல்லோரின் அடிவகிட்டையும் இந்த யுத்தம் தாக்கும். ஆக எரிபொருள் இல்லை என்றால் அது தாக்கும். இன்னும் ஒரு விடயம் நாங்கள் எங்கு பதிந்து வைக்க போகின்றோம். எதிர்பார்க்கின்ற தமிழ் புத்தாண்டில் இந்தியாவில் உடுப்புடவைகளுக்கு ஜவுளி வகைகளில் மிகப்பெரிய விலை அதிகரிப்புக்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது. நான் அடுத்த செய்தி தொடர்ந்து சொல்லுவோம். சூரத், குஜராத் பகுதியில் தானே மிக அதிகமான ஜவுளி நிலையங்கள் இருக்கின்றது. எரிபொருள் இல்லாத போனதால் இந்த வெள்ளிக்கிழமை போல அங்கு பல ஜவுளி பிரிண்ட் நிலையங்கள் மூடப்பட்டு வருவதால், தொழிலாளர்களும் அங்கிருந்து ரிமூவ் பண்ணப்பட்டு வருவதால் இந்தியாவில் மிக அதிகமாக உடுப்புடவைகள் ஜவுளி வகைகளுக்கு விலை அதிகரிக்கிறாங்க மிக அதிக வாய்ப்பு இருப்பதால் இலங்கையிலும் அந்த தாக்கம் ஏற்படும். ஆக இது எரிபொருளுக்கு அப்பால் உள்ள ஒரு விலையேற்றம். உணவுப் பொருள் நாங்க சொல்லிட்டோம், உணவுப் பொருள் ஏற்கனவே அதுக்கு விலை அதிகரிக்கும். உடுப்புடவைகள் இப்பொழுது ஆண்கள் பெண்களுக்கான உடுப்புடவைகள் சகலத்திலும் இலங்கை இந்திய நாடுகளில் இன்னும் 1 மாதம் வரையும் இந்த தாக்கு பிடிக்குமானால் ஏப்ரல் மாதத்தில் இருக்கு இல்லையா தமிழ் சிங்கள புத்தாண்டுகள், அதில் நிச்சயமாக விலை அதிகரிப்புக்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த யுத்தம் முடிவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் உடுப்புடவைகள் மிக அதிகமான விண்ணை தொடும் அளவுக்கு விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆஹா, நோ லிமிட்டுகளை கொடுத்தாண்டா சாமி. பார்க்கலாம் மற்றும் ஒரு காணொளியில் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.